ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பிரில் பார்த்த வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நல்லா இருக்கா? இல்லை நல்லா இல்லையா? ஸோ எப்படி இருக்குன்றது கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் இருக்கும். இதே மாதிரி பண்ணாக்கா நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ப்ரீசெட்டு கீழே பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருப்பேன். அதில் பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு டெப்ரிடியோ நெக்ஸ்ட் பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் பண்ணாக்க கொடுத்துருக்கேன். அது பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு எப்படி உங்கள் ஐட்மோஸில் இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஓகே, கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க இந்த சைடில் பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்டை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கிட்ட நான் பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 3-4 ஃபாண்டு தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க உங்கள் ஹைட் மோஷனில் இன்புட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம ஹைட் மோஷன் ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க நம்ம எடிட் பண்ண பிக்கு எல்லாத்தையுமே பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க இந்த அடாப்ட் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ஆப் பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் இந்த ஆப்பை நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிங்கனாக்க சைனப் பண்ண சொல்லும். நீங்கள் ஒரு இமெயில் கொடுத்து பண்ணாக்க நீங்கள் சைனப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணாக்கப்படுதா இருக்கும். இந்த இடத்துல பண்ணாக்க ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கனே இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே பண்ணாக்க ஃபைல்னு ஷோகம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அந்த பிக் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே பண்ணாக்க சூப்பராக பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பண்ணாக்க கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் பண்ணாக்க நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் பண்ணாக்க பிக் பண்ணாக்க கரெக்டாக பண்ணாக்க ஆட் ஆகும். அது இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அப்படி பண்ணாக்க அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் ஹைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இதோட டெஸ்ட்டோட கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணாக்க ஃபஸ்ட் டெஸ்ட்டை பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். சைடில் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணாக்க எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இதில் பாட்டன் ஷேடோ இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த கலர் ஆப்ஷன் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இதே நல்லதாக இருக்குது, இது நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கான டெப்லெட் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த மீட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டெப்லெட்னாக்க இந்த டெப்லெட் தான், பார்த்தீங்களா? ஓகே, இதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் ஆடே இருக்கும். இப்போ அந்த வீடியோக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க. கரெக்டாக பண்ணாக்க சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பண்ணாக்க மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணாக்க 4.08 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பண்ணாக்க நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பேக்ரவுண்ட் பிக்கர்ஸால் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி கீழேக்கு நம்ம பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பண்ணாக்க ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 to 4 hours ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுனாக்க என்ன பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோடு சொல் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க நெட்டிவ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கார்ட்டூன் ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கல்ஃப்ரெண்ட் கூட்டு ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணினாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். உங்களுடைய பிக்கு சரி ஆட் இல்லைனாக்க அப்படி இங்கே பேக் போயிட்டு உங்கள் வரலால் அப்படி இல்லைனாக்க கீழே மோட் சொல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம மீடியாக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஒரு ஸ்மோக் மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சன் கிளிக் பண்ணிக்கலாம். இதையும் அதே சேமத்தில் கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுருக்குங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக 5.25 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதையும் ஃபஸ்ட்டு எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த கார்ட்டூன் இமேஜுக்கும் வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண மாதிரி. ஸோ இதாகிடுச்சா? இப்போ நம்ம இதுக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபயர் டெம்ப்ளேட் வந்து பண்ண கொடுத்துருப்போம். ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நிறைய லாங் ப்ரோஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க. ஸோ இந்த எத்தனை லிக்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே வேறு மாதிரி ஆட் பண்ணிவிட்டுருக்குங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே குரோமைக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீ கலருக்கு நேர க்ரீன் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த இடத்துல பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இமேஜில் வந்து பண்ணாக்க சர்க்கிள் மாதிரி இருக்கா அதை அப்படியே மூவ் பண்ணி இந்த க்ரீன் கலர் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்குங்க. இப்போ கீழே த்ரெஷோல்டு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் எப்படி சொல்கிறது, இப்போ அந்த க்ரீன் கலர் வந்து பண்ணாக்க மறையிற அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னாக்க த்ரெஷோல்டும் ஃபெதரும் லைட்டும் வேணுன்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி கரெக்டாக 7.07 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ நம்ம இதுக்கும் பேக்ரவுண்ட் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கார்ட்டூன் இமேஜ் இருக்கா ஸோ அதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே மாதிரி தான் இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது வந்து பண்ணாக்க பிக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தினாக்க கரெக்டாக ஆட் ஆகாது. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்முடைய பிக் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சரி ஆட் ஆகலை. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு பார்த்தலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்ஸில் போய்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது இது? ஆளே காணுமே இது. ஓகே. ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இதோடைய சைஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ கரெக்டாக வந்து பண்ண ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கி இந்த டெம்ப்ளேட் தான். ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுக்கலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.12 செகண்ட் வந்துங்க. இப்போ கீழே அந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணி போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் இது தான். கரெக்டாக அந்த இமேஜுக்கு கீழே வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பிக்கு எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்குன்னு வந்து பண்ணாக்க குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போய்ங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு அந்த தலை மட்டும் லைட்டாக மேலே வந்து பண்ணாக்க ஷோகிற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு இல்லை டூபிளில் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போய்க்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலஃபண்ட் கூட்டு ஸ்டார் கில் போயிட்டு இதே பிக்கு பேஞ்சு உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா போய் கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ அதை நம்ம செலக்ட் போயிட்டு மேல் பர்சன் கில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபீட்டில் மேலே சர்ச்சைக்குனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இல்லை WIPன்னு கொடுங்க. வேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஆங்கிள் இருக்கும் அது நீங்கள் கில் போயிட்டு 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மேல் எண்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் வேலை மட்டும் லைட்டை கம்மி பண்ணி அந்த ஃப்ரேமை கரெக்டாக முடிகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கான பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிக்கு இதுதான். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பிக்கு குரூப்புக்கு கீழே வர மாதிரி இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் XYZ இருக்கா அந்த ஜெட்டை நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸில் இங்கே வரல அப்படியே மேலுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான டெஸ்ட்டுக்கு பேக்கில் போயிடணும். ஓகே, ஸோ இப்போ அந்த தேர்டை யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் செகண்ட் ஐக்கானே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபாப்ஸ் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபாம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு கண்டு போயிட்டு அங்கே ஒரு கீஃபாம் இது வந்து பண்ணாக்க லைட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் பேக்கில் கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி கரெக்டாக 14.01 செகண்ட் வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் வந்து பண்ணக்கு ஒரு பிக்கு குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கில் போயிட்டு மீண்டும் கில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் இதுதான். ஓகே, ஸோ இதை செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்டை யூஸ் பண்ணி இது வந்து பண்ண கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் தான் கில் போயிட்டு மீடியம் கில் போயிட்டு இந்த இடத்துல ஒயிட் டாட் மாதிரி ஒரு பிக்கு கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு கீழே வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அதுக்கு நேர செல்லில் கண்ணுமே இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அது கில் பண்ணாக்கி இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிடும். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல மேலே கார்ட்டூன் இமேஜ் இருக்கா ஜஸ்ட்டு ஆஃபில் கொடுத்துட்டே இருக்கேன். ஜஸ்ட் நம்ம அந்த கண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பண்ண அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க 15.14 செகண்ட் வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேலே கார்ட்டூன் இமேஜ் இருக்கா அது நம்ம செலக்ட் போயிட்டு கல்ஃபண்ட் கூட்டு ஸ்டார் கில் போயிட்டேன். ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த பேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய சைஸை மட்டும் நான் மோட்ஸில் போயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ வந்து பண்ணாக்க ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் எப்படி நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி சூப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடுச்சா? ஜஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.